மாத்தி யோசிச்சீங்க. குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் ஈட்டவும் சிறந்த சுய வேலைவாய்ப்பு தொழிலாகவும் கிராமப்புறங்களில் புறக்கடை கோழி வளர்ப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். வீட்டை சுற்றியுள்ள இடங்களில் எளிதாக கிடைக்கும் தானியங்களை கொண்டு கோழிகளை வளர்ப்பதால் தீவன செலவை குறைத்து அதிக லாபம் பெறலாம். மேலும் புறக்கடை கோழி வளர்ப்பில் தங்கள் குடும்பத்திற்கு தேவையான புரதச்சத்துக்களை பூர்த்தி செய்து கொள்வதோடு சந்தையில் விற்பனை செய்வதால் கூடுதல் வருவாய் ஈட்டலாம். அந்த வகையில் புறக்கடையில் கோழி வளர்த்து பயனடைந்த கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் தாலுகா சீலியூர் கிராம வேளாண்மையாளர் பி ஜானகி அவர்கள் தரும் செய்திகள். எங்கள் தோட்டத்தில் வந்து தென்னை மரம், வாழை நல்லா போட்டிருக்கோம். நாங்கள் அதோடு வந்து கோழி வளர்த்திட்ருக்கோம். முதல் நாங்கள் கோழி ஒரு 5-6 கோழியாக தான் வளர்க்க ஆரம்பித்தோம். அப்புறம் அதில் நிறைய பெனிஃபிட் இருக்கிறதுனால நாங்கள் நிறைய கோழி வளர்த்தலான்னு ஆசைப்பட்டு இப்போ ஒரு 100 கோழி பக்கமாக வளர்த்திட்ருக்கோம். எங்களுக்கு நல்லா லாபமாக இருக்குது. இது இந்த கோழி நாங்கள் கறிக்காகவும் சேல்ஸ் பண்ணுறோம், குஞ்சு பொரிக்கிறோம், எக்கு நாங்கள் நிறைய சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது எங்களுக்கு ஒரு நல்ல வருமானமாக இருக்குது. இது நாங்கள் வளர்த்துறதுனால இதோட எருவு தோட்டத்துக்கு ஒரு தென்னை மரம், வாழைக்கெல்லாம் ஒரு நல்ல உரம், இயற்கை உரமாக எங்களுக்கு கோழி அந்த சாணம் எங்களுக்கு நல்ல ஒரு இயற்கை உரமாக இருக்குது. எங்களுக்கு இது அதனால் எங்களுக்கு உர செலவு ரொம்ப கம்மியாகுது. நான் கோழி ஷெட்டில் அடைச்சி வளர்த்துறதில்ல. தோட்டம் ஃபுல்லாக எங்கள் தோட்டம் ஒரு 3.5 ஏக்கரா இருக்குது. அந்த 3.5 ஏக்கரால் ஃபுல்லாக சுற்றி ஒரு காம்பவுண்டு மாதிரி போட்டு அந்த 3.5 ஏக்கரா ஃபுல்லாக எங்கள் கோழி மேயுது. அதனால் கோழி நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்குது. அதோட எக்கு நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறதுனால நிறைய பேர் எங்ககிட்ட வாங்குறாங்க. கோழி நல்லா இன்ஜெக்ஷன் போட்டு நல்லா எந்த நோய் இல்லாமல் நீட்டாக வளர்த்துறோம். 3 மாதத்துக்கு ஒரு டைம் இன்ஜெக்ஷன் போடுறோம். அப்புறம் மந்த்லி ஒரு டைம் லசோட்டா கண்ணில் விட்டுட்ருக்கோம். அதனால் எங்களுக்கு நோய்ங்கிற ப்ராப்ளம் எங்கள் கோழிகளுக்கு வந்ததில்லை, நீட்டாக இருக்குது. அது போக நாங்கள் ஊசி போடுறது பதிலாக இயற்கை ரொம்பவே இயற்கை மருந்து ரொம்ப நம்புகிறோம். இயற்கை மருந்து நாங்கள் வெங்காயம் எப்போ இருந்தாலும் 15 நாளைக்கு ஒரு டைம் வெங்காயம் வெட்டி போடுற கோழிகளுக்கு. அப்புறம் எப்பவுமே தண்ணியில் மஞ்சத்தூள் டெய்லி கலக்கிறோம். அப்புறம் கொஞ்சம் பூண்டு தண்ணி கலக்கிறோம். அதனால் எங்கள் கோழிகளுக்கு நோய் வந்ததே இல்லை. அந்த நோய்ங்கிற ப்ராப்ளம் ஸ்டார்டிங்லேயே நாங்கள் எல்லாம் இது பண்ணிடுறதுனால கோழிகளுக்கு நோய் வந்ததில்லை, நீட்டாக மெயின்டைன் பண்ணிக்கிறோம். அதனால் இறப்பு வீதம் எங்களுக்கு கம்மியாக இருக்கிறதுனால அதில் ஒரு பெரிய லாபமாக எங்களுக்கு இருக்குது. கோழி வெளியே விட்டு வளர்த்துறோம். அதனால் அது பூச்சி புழுவு அது மாதிரி திங்கிறதுனால எங்களுக்கு தீவன செலவு ரொம்ப கம்மியாக இருக்குது. அதே கூண்டுக்குள்ளே விட்டு வளர்த்துனா தீவன செலவு அதிகமாகும். அதில் ஒரு லாபமும் இருக்காது. வெளியே விட்டு வளர்த்துறதுனால நல்ல எடை, நல்லா பூச்சி புழுவெல்லாம் சாப்பிட்றதுனால நல்லா எடையோடு நல்லா ஆரோக்கியமாக இருக்குது. அதனால் நல்லா வெயிட்டும் கிடைக்கிது. அதனால் எங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் நாங்கள் இதை ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறப்ப கேவிகேயில் தான் போய் ஒரு ஆலோசனை கேட்டோம். அவங்க எங்களுக்கு நல்லா ஊக்குவிச்சாங்க, நிறைய ஆலோசனையெல்லாம் கொடுத்தாங்க. அது போக நிறைய குஞ்சு மொட்டுக்காக குஞ்சு வாங்குறதுக்கு அவங்கக்கிட்ட தான் போனோம். அவங்க எங்களுக்கு நல்லா எப்படி எங்கே வாங்கலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு அவங்களும் எங்களுக்கு குஞ்செல்லாம் கொடுத்து நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. இது மாதிரி எல்லா விவசாயம் பண்ணுறவங்க எதாக இருந்தாலும் ஒரு சைடு தொழிலாக வச்சு நாங்கள் வாழ்க்கையில் முன்னேறதுக்கு ஒரு சைடு தொழில் ஆரம்பிச்சுக்கோன்னு. மேலும் விவரங்கள் பெற பி ஜானகி அவர்களை 07639549958 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.